தொடர்பென விரிவான உள்நாட்டு செய்திகள். 65 உள்ளூராட்சி சபைகளுக்கான தேர்தல் நாளை சனிக்கிழமை நடைபெறவுள்ளது. நாளை காலை 7 மணிக்கு வாக்குப்பதிவுகள் ஆரம்பமாகி பிற்பகல் 4 மணி வரை இடம்பெறும். ஒரு மாநகர சபை, 9 நகர சபைகள், 55 பிரதேச சபைகளில் நடைபெறும் இந்த தேர்தலுக்கான சகல ஏற்பாடுகளும் பூர்த்தி செய்யப்பட்டுள்ளதாக தேர்தல்கள் ஆணையாளர் மஹிந்த தேசப்பிரிய அறிவித்துள்ளார். 65 உள்ளூராட்சி சபைகளிலும் இருந்து 875 உள்ளூராட்சி சபை உறுப்பினர்கள் தெரிவு செய்யப்படவுள்ளனர். இதற்காக 26,30,985 பேர் வாக்களிக்க தகுதி பெற்றுள்ளனர். தேர்தல் நடைபெறும் பிரதேசங்களில் உள்ள சகல மக்களும் வாக்களிப்பதற்கு ஏதுவாக 65 உள்ளூராட்சி சபைகளிலும் 2226 வாக்களிப்பு நிலையங்கள் ஏற்படுத்தப்பட்டுள்ளன. அதேவேளை 383 நிலையங்களில் வாக்குகளை எண்ணும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தேர்தல்கள் ஆணையாளர் செய்தியாளர்களிடம் கூறினார். கடந்த சில நாட்களாக யாழில் வெளியாகும் சில பத்திரிகைகளில் மாணவர் ஒன்றியம் இயங்குவதாக செய்திகள் வெளிவந்துள்ள நிலையில் தற்போது மாணவர் ஒன்றியம் என்ற அமைப்பு இயங்கவில்லை எனவும் அதனை தன்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும் யாழ் பல்கலைக்கழக துணைவேந்தர் வசந்தி அரசரட்னம் தெரிவித்துள்ளார். இன்று காலை யாழ் பல்கலைக்கழகத்தில் எமது செய்தி பிரிவிற்கு வழங்கிய செவ்வியில் அவர் இதனை தெரிவித்தார். இதேவேளை கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்னர் மாணவர் ஒன்றியம் என்ற அமைப்பு காணப்பட்டது. அதன் பின் ஏற்பட்ட சில காரணங்களால் 2010ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் நிறுத்தப்பட்டது. அதன் பின் இன்று வரை இயங்கவில்லை என்றும் அவர் தெரிவித்தார். இது தொடர்பாக எமது செய்தி பிரிவிற்கு கருத்து தெரிவிக்கையில், யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியம் என்று பத்திரிகைகளில் சில அறிக்கைகள் வெளிப்பட்டுக் கொண்டிருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது. இந்த வகையிலே நான் ஒன்று கூற விரும்புகின்றேன். யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் இன்னும் மாணவர் ஒன்றியம் அமைக்கப்படவில்லை. அதற்கு பலவித காரணங்கள் உள்ளன. நான் எங்களுடைய பல்கலைக்கழக விஷயங்களை வெளியில் சொல்ல விரும்பவில்லை. அந்த விஷயத்தை எங்கள் மத்தியிலேயே நாங்கள் ஒரு நல்ல முடிவெடுத்து மாணவர் ஒன்றியத்தை அமைப்பதற்கு மிக விரைவாக நடவடிக்கை எடுப்போம். ஆனால் இந்த அறிக்கைகள் எனக்கு தெரிந்த மட்டில் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் மாணவர் ஒன்றியம் இன்னும் அமைக்கப்படவில்லை. யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியம் 2010ஆம் ஆண்டு அக்டோபர் மாதத்திலிருந்து இயங்கவில்லை, அமைக்கப்படவில்லை என்பதை இங்கு கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். இந்த அறிக்கைகள் நான் மாணவர்களிடையே ஆராய்ந்த போது அவர்களால் கொடுக்கப்படவில்லை என்றும் மாணவர்கள் கூறுகின்றார்கள். எனினும் மாணவர்கள் என்பது இங்கு கிட்டத்தட்ட 6000 பேர் மாணவர்களாக இருப்பதால் என்னால் முழுதாக மாணவர்கள் செய்யவில்லை என்று என்னால் கூற முடியாது. ஆனால் எனக்கு தெரிந்த மட்டில் மாணவர் ஒன்றியம் என்பது இல்லை, மாணவர் ஒன்றியம் அமைக்கப்படவும் இல்லை என்பதை நான் முழுதாக கூற விரும்புகிறேன். யாழ் குடாநாட்டில் வரலாற்றில் முதற் தடவையாக 36 பாடசாலைகளின் கட்டடங்கள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தலைமையில் நேற்று முன்தினம் திறந்து வைக்கப்பட்டன. வடமாகாண மக்களின் கல்வித்துறை மேம்பாட்டை கருத்தில் கொண்டு 1,30 லட்சம் ரூபாய் இந்த திட்டத்திற்கென செலவிடப்பட்டுள்ளதாக வடமாகாண ஆளுநர் மேஜர் ஜெனரல் ஜி.ஏ. சந்திரஸ்ரீ தெரிவித்தார். ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச அவர்களின் உத்தரவின் பேரில் அமைச்சர்கள், பிரதி அமைச்சர்கள், முக்கிய அரசியல் பிரமுகர்கள் கலந்து கொண்டு நேற்று முன்தினம் காலை 10 மணியளவில் ஒரே நேரத்தில் பாடசாலை கட்டடங்களை திறந்து வைத்ததாக அவர் மேலும் தெரிவித்தார். இந்தியாவுக்கான இலங்கை தூதர் பிரசாத் காரியவசம் தமிழக முதல்வர் ஜெயலலிதாவை நேற்று தலைமைச் செயலகத்தில் சந்தித்து பேசினார். அப்போது அவர் இலங்கையில் உள்ள தமிழ் மக்களை மீள குடியமர்த்துவது குறித்து முதல்வருக்கு விளக்கமளித்தார். முதல்வர் பின்னர் கடற்படையினர் தமிழக மீனவர்கள் மீது தொடர்ந்து தாக்குதல் நடத்தி வருவதாகவும் அதை உடனே நிறுத்த இலங்கை அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று காரியவசத்திடம் வலியுறுத்தினார். இந்த சந்திப்பின் போது துணை தூதர் வடிவேல் கிருஷ்ணமூர்த்தி உடனிருந்தார். ரத்னலானைக்கும் கிளிநொச்சிக்கும் இடையில் வர்த்தக விமான சேவையொன்றை ஆரம்பிக்க இலங்கை விமானப்படை நடவடிக்கை எடுத்துள்ளது. விமானப்படையின் ஹெலிடுவஸ் என்ற வர்த்தக விமான சேவையின் ஊடாக இந்த நடவடிக்கை முன்னெடுக்கப்பட உள்ளதாக
விமானப்படை பேச்சாளர் குரூப் கேப்டன் N2 விஜயசூரிய தெரிவித்தார். இலங்கை விமானப்படையினால் நேற்று முன்தினம் திறந்து வைக்கப்பட்ட கிளிநொச்சி விமான ஓடு பாதையிலேயே இந்த விமானங்கள் தரையிறக்கம் செய்யப்பட உள்ளதாக அவர் மேலும் தெரிவித்தார். புதிதாக அறிமுகப்படுத்தப்படவுள்ள இந்த விமான சேவையின் ஒரு வழி பயணத்திற்கு 7500 ரூபாய் அறவிடப்படவுள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். ஆஸ்திரேலிய கடற்பரப்பில் அகதிகளை ஏற்றிச் சென்ற 2 படகுகள் கைப்பற்றப்பட்டதாக ஆஸ்திரேலிய உள்விவகார அமைச்சர் பிரெண்டன் ஓகார்னர் தெரிவித்துள்ளார். 62 பேரை ஏற்றிக் கொண்டு வந்த படகை நேற்று வியாழன் மாலை கடற்படையினர் கைப்பற்றியதாகவும் நேற்று முன்தினம் 52 அகதிகளை ஏற்றி வந்த படகு கைப்பற்றப்பட்டதாகவும் அவர் தெரிவித்தார். அவர்கள் அனைவரும் தீவு பகுதிக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருப்பதாக அவர் தெரிவித்தார். இதேவேளை கிறிஸ்துமஸ் தீவில் தடுத்து வைக்கப்பட்டிருக்கும் அகதிகள் போராட்டம் நடத்தி வருவதாக அகதிகளுக்கான சட்டத்தரணி ஒருவர் தெரிவித்தார். போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளவர்கள் உடைமைகளை சேதமாக்கியுள்ளனர் என்றும் அவர் தெரிவித்தார். யாழ்ப்பாணத்தில் சுதந்திரமானதும் நீதியானதுமான முறையில் தேர்தல்களை நடாத்துவதற்கு சகல நடவடிக்கைகளும் எடுக்கப்படும் என யாழ்ப்பாண அரசாங்க அதிபர் இமெல்டா சுகுமார் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாண குடாநாட்டில் கடுமையான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். யாழ்ப்பாணத்தை அண்டிய தீவு பகுதிகளில் இருந்து வாக்குப்பெட்டிகளை எடுத்து செல்வதற்கு விசேட ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். எதிர்வரும் உள்ளூராட்சி மன்ற தேர்தல்களின் போது முறைகேடுகள் இடம்பெறக்கூடும் என அச்சம் வெளியிடப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. பிலிப்பைன்ஸுக்கும் இலங்கைக்கும் இடையில் நேரடி விமான சேவை நடத்துவது தொடர்பான ஒப்பந்தம் கைச்சாத்தாகியுள்ளதாக பிலிப்பைன்ஸின் சமூக விமான சேவைகள் சபையின் பணிப்பாளர் கார்மிலா ஆர்சிலா தெரிவித்துள்ளார். இந்த உடன்படிக்கையின் கீழ் திறந்த வான் கொள்கை பின்பற்றப்படவுள்ளதாக கூறப்படுகிறது. அதன் அடிப்படையில் 2 நாடுகளுக்கும் இடையிலான எந்த விமான சேவையையும் ஆரம்பிக்க முடியும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். போர்க்குற்றம் மற்றும் மனித உரிமைகளுக்கு எதிரான குற்றங்கள் தொடர்பில் இலங்கை பிரஜைகள் உட்பட்ட ஏனைய நாடுகளின் 31 பேர் கனடாவினால் தேடப்படுவதாக அந்த நாட்டு அரசாங்கம் அறிவித்துள்ளது. கனடாவில் சட்டவிரோதமாக தங்கியிருக்கும் இவர்களை கைது செய்ய உதவுமாறு கனேடிய அரசாங்கம் கோரியுள்ளது. கனேடிய பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் விக் டாய்ஸ் இந்த கோரிக்கையை விடுத்துள்ளார். கனடாவின் எல்லை சேவைகள் இணையதளத்தில் இது தொடர்பான விவரம் வெளியிடப்பட்டுள்ளது. இதில் ஈராக், சோமாலியா உட்பட்ட பல நாடுகளின் பிரஜைகள் உள்ளடக்கப்பட்டுள்ளனர். எனினும் சந்தேக நபர்களின் பெயர்கள் மற்றும் அவர்கள் தொடர்பில் குறிப்பிட்ட குற்றச்சாட்டுகள் எதனையும் குறித்த இணையதளம் வெளியிடவில்லை. இந்த நிலையில் இவர்கள் தொடர்பில் தகவல்களை தருமாறு கனேடிய அரசாங்கம் கோரியுள்ளது. இதேவேளை கனடாவில் சட்டவிரோதமான முறையில் குடியுரிமையை பெற்றுள்ள 1800 பேரின் குடியுரிமைகள் பறிக்கப்படவுள்ளதாக கனடிய குடிவரவுத்துறை அமைச்சர் ஜேசன் கெனி தெரிவித்துள்ளார். சிறிய இடைவெளியினை தொடர்ந்து இந்திய செய்திகள் தொடரும்.